ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மூல் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வாஷிங் மிஷின் வெளியே காரிடாரில் வச்சுருப்பேன். மேலே வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். அதாவது மழை ஹெவியாக வந்துச்சு அப்படின்னா சாரல் மாதிரி விழுகும். கவர் போடாமல் வச்சுருந்தோம் அவ்வளோதான், நமக்கு போர்டுக்குள்ளே தண்ணி போயிட்டு போர்டு உடனே போயிடும். வாஷிங் மிஷின் கவர் போட்டுமே ஒரு சில டைம்லாம் தண்ணி உள்ளே போயிருக்கு. இப்போது இந்த வாஷிங் மிஷின் கவரோட ஜிப்பு வந்து கட் ஆயிடுச்சு. ஒரு மோர் தென் ஒரு 3 இயர்ஸா அந்த கவர் போட்டிருந்தேன். ஸோ அதே சேம் பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு புது கவர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். என்னோட வாஷிங் மிஷின் வந்து எல்ஜி டாப் லோடு 7 கேஜி. ஸோ 7 கேஜிக்கு தகுந்த மாதிரியான கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இதுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாஷிங் மிஷின் கவரோட அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலர்ஸில் இருந்தது. ஸோ அன்னைக்கு பெங்களூர்லேருந்து கிளம்பி வர வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க. நடுவில் வந்து நாங்கள் திருப்பூர் போயிருந்தோம். என் தங்கச்சி உங்களுக்கு தெரியும். அவள் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து எல்லாம் செம்மையாக சமைச்சு வச்சுருந்தா. சிக்கன் வந்து தம் போட்டு பிரியாணி செஞ்சுருந்தா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம், அப்புறம் வந்து பனானா வால்நட் கேக் பேக் பண்ணி வச்சுருந்தா ஜீவனுக்காக. இது வந்து ரத்த பொரியல். இதெல்லாம் எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் நான் சமைச்சதில்லை ரத்த பொரியல்லாம். அப்புறம் சிக்கன் குழம்பு. இது இல்லாமல் மட்டன் குழம்பும் செஞ்சுருந்தா. செம்ம ஹெவி லஞ்சு. அவள் வந்து சூப்பராக சமைப்பா. அப்புறம் ஜீவனுக்கு வந்து நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி மத்தியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, ரத்த பொரியல். டைனிங் டேபிளில் இது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு. ஸோ மத்தியானம் ஹெவி லஞ்சு. அதுக்கப்புறமா ஒரு லெமன் டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அப்புறம் குகன், என் தங்கச்சி பையனை நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு வந்து அவன் ஸ்டார்டிங்லேருந்தே சிபிஎஸ்சி தான். இந்த வருஷம் தான் 2nd ஸ்டாண்டர்ட் போகிறான். ஃபஸ்ட் டு செகண்டு. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இது வரைக்கும் 100 அவுட் ஆஃப் 100. என்ன காம்படிஷன் வந்து ஸ்கூலில் வச்சாலும் போயிட்டு பார்ட்டிசிபேஷன் பேர் கொடுத்துருவான். வின் பண்ணுறான் பண்ணலை அப்படின்றத விட கண்டிப்பாக எல்லா காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ஸ்கூல் காம்படிஷன் இல்லாமல் திருப்பூரில் ஏதாவது காம்படிஷன் நடந்தாலும் அங்கேயும் போய் பேர் கொடுத்து அங்கேயும் பார்ட்டிசிபேஷனுக்கு போவான். டிராயிங்லாம் சூப்பராக பண்ணுவான். இது வந்து ப்ரொஃபிஷியன்சி அவார்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லா டைமும் 100 அவுட் ஆஃப் 100 வாங்கியிருந்தான். அதுக்காக ஸ்கூல் கொடுத்த அவார்டு. அதுக்கப்புறமா ஒரு டிராயிங் காம்படிஷனில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அவார்டு, மெடல், சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து யூடியூப்பில் பெரியம்மா நான் வந்து காட்டணுமா. அவன் ஃபேஸில் வந்து அவ்வளோ ப்ரௌடாக ஃபேஸ் வச்சுட்டு அந்த அவார்டு பக்கத்தில் நின்று போஸ் கொடுத்தான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு காம்படிஷன் கூட விட மாட்டான். ஆர்ச்சரி கிளாஸ் போயிட்டுருக்கான். வில்லம்பு காம்படிஷன்லேயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். இது பார்த்திங்கன்னா திருப்பூரில் மரத்தான் நடந்துச்சு. அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி இவன் ஏஜுக்கு மரத்தானில் போய் ஓடி பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் மெடலும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஆசையாக யூடியூப்பில் காட்டணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டனால இதெல்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தைங்கள நாம் தானே மோட்டிவேட் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள ப்ரைஸ் பண்ணும்போது அவங்க இன்னும் நிறைய இதில் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே இருப்பான். ஸோ இவன் என் தங்கச்சி பொண்ணு உங்களுக்கு தெரியும். என் பொண்ணும் கூட அது எப்போவுமே மேக்கப் பேக்கு, ஹேண்ட் பேக்கு, மேக்கப் ஐட்டம்ஸு இதே தான். பேக்குள்ளே வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு. ஸோ லஞ்சுக்கு அப்புறம் ஒரு வழியாக நேட்டிவான உடுமலைப்பேட்டைக்கு வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு தடவை உடுமலைப்பேட்டைக்குள்ளே வரும்போதும் அந்த ஹாப்பினஸ் வந்து சொல்லவே முடியாது. நான் கோயம்புத்தூரில் இருப்பேன் ஹாஸ்டலில். அப்போவும் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்குள்ளே பஸ்ஸு நுழையும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணம் ஆகி பெங்களூர் போனதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் பெங்களூர்லேருந்து உடுமலைப்பேட்டைக்குள்ளே வண்டி வரும்போதெல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். டிவைன் ஃபுட்ஸில் வந்து இந்த மாதம் வந்து 2 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாம் மில்க்கும் சோப்பும். டர்மரிக் சோப் பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் ஃபேவரட். எவ்வளோ ஃபேவரட் வேணாலும் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி ஜீவனும் இதை தான் யூஸ் பண்ணுறான். அப்புறம் என் தம்பி குழந்தைங்க 2 பேர்த்துக்கும் இது ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பேபி ஸ்கின் தான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இது ஓப்பன் பண்ண உடனே டர்மரிக்கோட மனம் அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கால் முட்டியில், கை முட்டிலலாம் சொரப்பாக கருப்பாலாம் இருக்குது அப்படின்னா இந்த சோப் போட்டிங்கன்னா போயிடும். இது வந்து ஹோம்மேட் சோப். ஆர்டிஃபிஷியலான ஃப்ளேவர்ஸு, பர்ஃப்யூம் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்க ஓப்பன் பண்ண உடனேயே தெரியும் அந்த டர்மரிக்கோட வாசம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பாம் மில்க் வந்து இதுக்கு முன்னாடியும் நான் இந்த ரெய்னி சீசன்ல ஜீவனுக்கு எப்பவுமே ஆர்டர் பண்ணுவேன். இதுல பார்த்தீங்கன்னா, பாம் கேண்டி, பிஸ்தா பருப்பு, அப்புறம் ஆல்மண்ட்ஸ், கார்டமம் அதாவது ஏலக்காய், உங்களுக்கு வந்து பெப்பர், இஞ்சி, பிளாக் பெப்பர் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் உங்களுக்கு பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து பனங்கல்கண்டு போட்டிருக்காங்க. அது கூட இந்த மிளகு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கறனால, இந்த பால் வந்து உங்களுக்கு வெயிட் கெயினுக்கும் நீங்க குடுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் இது குடுக்கலாம். முக்கியமா ரெய்னி சீசன்ல அடிக்கடி சளி புடிக்குது, இருமல்லாம் இருக்கு அப்டின்னா, இது தொண்டைக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் வந்து ஒரு கப்ல எடுத்துட்டு, ஹாட் மில்க் ஆட் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியது தான். கொஞ்சம் காரமா தான் இருக்கும். ஏன்னா பெப்பர் வந்து நல்லா தெரியுது குடிக்கும்போது. சப்போஸ் ரொம்ப காரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைட்டா ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து குடுங்க. ஜீவனுக்கு வந்து இது ரொம்ப புடிக்கும். அவனுக்கு சர்க்கரைலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்ல. நல்லா சூடா குடிக்கும்போது அந்த இஞ்சியும், அந்த பெப்பரோட காரமும் சேர்ந்து இறங்கும்போது, சாயந்தரம் வந்து அவ்ளோ நல்லா இருக்குன்னு சொன்னா. ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த டர்மரிக் சோப் அண்ட் இந்த பாம் கேண்டிக்கான இந்த மிக்ஸுக்கான பர்ச்சேஸ் லிங்க்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருப்பேன். என்னோட கூப்பன் கோடும் குடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்டின்னா அத யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உடுமல்பேட் வர்றதுக்கு முன்னாடியே நான் பெங்களூர்ல இருக்கும்போது ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்பதான் இங்க வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கிச்சன பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஷாக் ஆயிடுவீங்க. அவ்ளோ ஒரு குட்டி கிச்சன்ல எல்லாம் செட் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு கவுண்டர் டாப் கூட கிடையாது. மேபி இந்த குட்டி கிச்சனோட டூர் எல்லாம் வந்து நியூலி மேரிட் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சப்போஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நான் வேணா கிச்சன் வந்து போடுறேன் உங்களுக்கு. இந்த பில்லோ வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 பில்லோ 200 சம்திங் தான். 200 என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா பிலோ 300 தான். ஸோ ஒரு பில்லோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் வருது. நல்ல குவாலிட்டியா இருந்தது. அது அந்த கவர் ஓப்பன் பண்ண உடனே நல்லா பல்ஜ் ஆயிட்டு சாஃப்ட்டா இருந்தது. இது எல்லாமே நான் அமேசான்ல வாங்குனது தான். எல்லாத்துக்குமே லிங்க் கீழ இருக்கும். இந்த மேஜிக் ஹேங்கர் ஏற்கனவே நான் பெங்களூர்ல யூஸ் பண்ணிட்டுருந்தேன். கொஞ்சம் இந்த லேடிஸ்லாம் ஹேங் பண்ற மாரி. ஸோ நல்ல குவாலிட்டி தான். இது வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, வால் இல்லைன்னா டைல்ஸ் ஸ்டிக் பண்ற மாரி 2 சைடு வந்து ஸ்டிக்கர்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிட்டு நடுவுல இந்த அயர்ன் ராட் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு ஹூக்ஸ் வந்து ஹேங் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஆனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டே அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க. ஏன்னா ஒன்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுக்கவே முடியாது. செவுத்துலயும் நல்லா ஒட்டிக்குது. டைல்ஸ்ல தான் ஒட்டுதுன்ட்டு இல்ல. செவுத்துலயும் நல்லா ஒட்டிக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஹேங் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டவ்வுக்கு மேல வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி ஹேங் பண்ணியிருக்கேன். இங்க வந்து கவுண்டர் டாப்பே இல்ல. எனக்கு வந்து பெருசா ஆர்கனைஸ்லாம் பண்ண முடியல. நான் சும்மா அமேசான்ல மூவ் பண்ற மாரி ஸ்டாண்ட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு, அதுல தான் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு, இந்த மாரி குட்டியா ஒரு கிச்சன் வந்து செட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்டின்னா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். அப்புறம் இந்த ஹெல்த் ஐ மீன் வெயிட் லாஸ் பத்தி அப்டேட் வந்து கண்டிப்பா வீடியோஸ்ல இன்க்ளூட் பண்ண சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு 2 1/2 கேஜி பக்கம் ரெடியூஸ் ஆயிருந்தேன் பெங்களூர்லயே. சுகர் குவிட் பண்ணதுக்காக மட்டுமே வித்தின் ஒரு 3 வாரத்துல 2 1/2 கிலோ பக்கம் குறைஞ்சிருந்தேன். இங்க உடுமல்பேட்ல ஆர்கானிக் ஷாப்ல வந்து இவ்ளோ விதவிதமான அரிசியெல்லாம் கிடைக்குது. இது எல்லாமே நெறைய பார்த்தீங்கன்னா, டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எடுக்கிறது தான். இதுல வந்து அவங்க கிட்டயே கேட்டேன். மத்தியானம் சமைச்சு சாப்பிடுற மாரி எந்த அரிசி இருக்கோ அப்படின்னு கேட்டப்போ, தூய மல்லி அரிசி தான் வந்து எல்லாருமே வாங்குறாங்க. அது நார்மல் அரிசிக்கும் இதுக்கும் பெருசா வித்தியாசம் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுறதுக்கு டேஸ்ட்டா இருக்கும்னு சொன்னாங்க. கிலோ 88 ரூபீஸ் வந்துச்சு. ஸோ நார்மலா நம்ம ஊற வைக்கிற டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது 45 மினிட்ஸ் ஊற வச்சோம் அப்படின்னா, 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டோம் அப்படின்னா, செமையா சூப்பரா குக் ஆயிடுது. பார்க்கறதுக்கு வந்து அது அன்பாலிஷ்ட் ரைஸ். உங்களுக்கு கலர் நல்லா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனா சமைச்சதுக்கு அப்புறம் ஒயிட் கலர்ல இருக்கு. ஆனா ரைஸ் வந்து கொஞ்சம் கொட்டை கொட்டையா இருக்கு. ரொம்ப சத்துக்கள் நிறைந்த அரிசி இது. நாம சாப்பிடுற நார்மல் அரிசி வந்து பாலிஷ்ட் ரைஸ். அதுல எந்த சத்துமே இல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, டயாபெட்டிஸா இருக்கிறவங்க அந்த ரைஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ப்ரீ டயாபெட்டிக்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு, ஏதாவது ஒண்ணு மாத்தலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த ரைஸ் வந்து வாங்கி ஒரு 1 வீக்கா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு, ஜீவனுக்கு 2 பேத்துக்கும் சேர்த்தே தான் அந்த ரைஸ் வைக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ்க்கும் ஜீவன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஐ மீன் ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஓ! நல்ல டேஸ்ட்டா தான் இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு தான் வந்து அது பார்த்தீங்கன்னா, கொட்ட அரிசி மாரி தெரியுது. பட் டேஸ்ட்ல ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. ஸோ இந்த அரிசி சாப்பிடுறனால நெறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஃபைபர் கன்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. வெயிட் கெயின் ஆகாது. சுகர் லெவல் எதுவுமே வந்து உடம்புல இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ தூயமல்லி அரிசி கிடைச்சா நீங்க அது வாங்கிக்கலாம். இல்ல வேற இன்னும் நெறைய வெரைட்டிஸ் ரைஸஸ் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் ஷாப்ல கிடைக்குது. மேபி டயாபெட்டிஸா இருக்கவங்க ரைஸுக்கு பதிலா வேற ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இது சாப்பிடுறனால கண்டிப்பா வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. நான் இப்ப தான் இது வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். 1 மந்த்துக்கு அப்புறமா இந்த ரைஸ் சாப்பிடுறனால ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல்ல மாஸ்டர் செக்கப் பண்ணப்போ சர்ஜன் கன்சல்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த சர்ஜன் வந்து கால் வலிக்கு எனக்கு இந்த மாதிரி ஷூ வந்து சஜெஸ்ட் பண்ணியிருந்தார். நார்மலா நீங்க போடுற ஆர்த்தோ ஸ்லிப்பர விட இந்த நர்சஸ்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த மாரி தான் போட்டிருந்தாங்க. அந்த நர்ஸ் வியர் பண்ணியிருக்கிறத காட்டி எனக்கு சொன்னாரு. இந்த மாரி ஷூ போட்டுக்கிட்டீங்கன்னா கால் வலிக்காது. இதுதான் வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் இங்க வந்து லோக்கல் ஷாப்ல தான் வாங்குனேன். ஸோ நான் கண்டிப்பா இதுக்கு அமேசான் லிங்க் இந்த மாரி ஷூக்கு இருந்துச்சுன்னா குடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா, நான் கையில வச்சிருக்கிறது இன்சோல்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வேணுனா வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம ஷூக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம போடும்போது, நல்ல சப்போர்ட்டிவா இருக்கு. அந்த இன்சோல் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குஷன் மாதிரி இருக்கு. கால் வலி தெரியறதில்ல. ஸோ வாக்கிங் வந்து என்னால டெய்லி பண்ண முடியுமான்னு தெரியல. இங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. ஏற்கனவே வீடியோல காட்டியிருந்தேன். அது வீக் எண்ட் மட்டும் போலான்னு இருக்கேன். சண்டேஸ்ல மட்டும் அங்க போயிட்டு வாக்கிங் பண்ணலான்னு இருக்கேன். வீக் டேஸ்ல அங்க போக முடியாது. எங்க வீட்லயே நல்ல பெரிய மொட்டை மாடி. ஸோ அங்கேயே நல்லா ஃபாஸ்ட்டா வாக் பண்ணணும். நம்ம நார்மலா நடக்கிறத விட நல்லா ஃபாஸ்ட்டா வாக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 1 ஹவர் வந்து வீட்டு மொட்டை மாடியில நடக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பி போய் கிரவுண்ட்ல நடக்கிறது அப்படின்றது வந்து கஷ்டம்ன்றனால இங்கேயே நடந்துட்டு இருக்கேன். ஏன்னா வீக் டேஸ்ல ஜீவனுக்கு வந்து டெய்லி ஈவினிங் ஹோம் ஒர்க், டெஸ்ட் அந்த மாதிரிலாம் குடுக்குறாங்க. நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா அவன் வந்து படிக்க மாட்டான். ஸோ அவன விட்டுட்டு நான் கிரவுண்டுக்கு வாக்கிங் போக முடியாது. மேபி வீக்கெண்ட் சாட்டர்டே, சண்டே மட்டும் கண்டிப்பா கிரவுண்ட்ல போயிட்டு வாக்கிங் பண்ணலான்னு இருக்காங்க. நெறைய லேடீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஷூலாம் வியர் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா வேகமா நடக்குறாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கு. டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் தெரியுது வெயிட் லாஸ்ல. நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த சுகர குவிட் பண்ணதுலேருந்தே ரொம்ப ஆக்டிவா இருக்கு பாடி. அ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி வெயிட்டா இருக்கிறவங்க வந்து நடக்கும்போது மூச்சு வாங்கும். அதெல்லாம் இப்ப இல்லவே இல்ல. நான் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேல வரும்போதெல்லாம் மூச்சு வாங்குறது இல்ல. ஃபுல் டே ஆக்டிவா இருக்கு. காஃபி, டீயும் நான் குவிட் பண்ணியிருந்தேன். இந்த இருமல் பிரச்சனைனால. நைட்டு வந்து நல்லா டீப் ஸ்லீப். நல்லா தூக்கம் வருது. காஃபி, டீ குடிக்காதனால. காலையில 5:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப ஆக்டிவா எந்திரிச்சு வேலை செய்ய முடியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ சப்போஸ் நீங்களும் சுகர் ஏதாவது குவிட் பண்றேன்னு நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் 1 வீக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க உடம்புலயே அவ்ளோ டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து போகலாம் நாம. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.